ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது தற்போது நடந்துட்டுருக்கு. மே மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும் பயணம் செய்வார். அதனால் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத மே மாதத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மே மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஆன்மீக ஜோதிட ரீதியாக இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரமானது வரும். அதனால் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. ஸோ உங்களோட ராசிக்கு என்ன காரியங்கள் செய்யணும், என்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் சாதகமான பலனும் சரி பாதகமான பலனும் சரி பெறுவதற்கு மெயின் காரணங்களே நவக்கிரகங்கள் தான். சரி, நவக்கிரகங்களால் இந்த மே மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மே மாதத்தில் குரு பயிற்சி தான் மெயினாக நடக்க போகுது. இந்த ஒரு பயிற்சினால் பணமழை எல்லா ராசிக்காரங்களுக்கும் கொட்ட போகுது. உங்கள் ராசிக்கு கொட்டுமாங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்ற கிரக மாற்றங்களால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுமா, அப்படி உண்டாகிற மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் பயங்கரமான கிரக மாற்றங்கள் நடக்குது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போவதாக தெரிய வருது. அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு புதிதாக வருடம் பிறந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் சரி, அந்த மாதம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு பயங்கரமாக அனைவரிடத்துலையும் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா இருக்காதான்னு. இருப்பினும் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுது. ஜாதகத்தில் நமக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கிரகங்கள் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கணும். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இந்த 2025 ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் ஏற்படுது. இதன் தாக்கமானது ஒவ்வொருவருக்குமே இருக்கும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மே மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஷயங்களில் கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதமே தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், வளர்ச்சி ஏதாவது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப மே மாதம் நடந்து பயன் பெறுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது மே மாதம் இப்படிதாக இருக்கும். மே மாதம் பல கோள்கள் பயிற்சி இருக்குது. இது உங்களோட ராசிக்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் இப்படி நடந்துக்கணும், இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துடைய பொது பலன்கள் ஷேர் பண்ணுறேன். பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க. மே மாதம் கன்னி ராசினருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இதில் சில மாற்றங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தையும் சில மாற்றங்கள் பின்னடைவையும் ஏற்படுத்தலாம். அதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள் உள்ளிட்டவையெல்லாம் இருக்குது. அது விலகி நிம்மதியும் தெளிவும் பிறக்கிறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்கும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். அதனால் கவனமாக கன்னி ராசிக்காரங்க செயல்பட வேண்டியது இந்த மாதம் அவசியம். அப்புறம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி குடும்பத்தோடு இணக்கமானது அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக நடந்து முடியும். காதல், திருமணம் நீங்கள் நினச்சிங்கன்னா கைகூடும். குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த உறவு மேம்படும். ஸோ காதல் உறவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மேலேயே நல்ல உறவாக அமையும். அந்த மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதிநிலை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் நிதிநிலை நன்றாக இருக்குங்க. வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த மே மாதம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. திடீர் வருமானமும் கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் என்பதால் அதிகப்படியான பணவரவை நீங்கள் பாதுகாப்பான வழிகளில் சேமிப்பது அவசியம். கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. மீறி அதை பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும். அப்புறம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை, தொழில், வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கூட கூட்டுத்தொடர் செய்பவர்கள் மற்றும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் சில மாதங்களுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த சில வாரங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம். அதனால் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வெளிநாட்டு வேலை, சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களில் வேலை செய்கிறவங்க ஆகியோருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டு முயற்சிகளும் கைகூடும். வேற்றுமொழி மற்றும் வேற்று இனத்தவரால் உத்தியோகம் மற்றும் தொழிலை ஆதாயம் அடைவீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் தொழில் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது தெரிய வருது. அப்புறம் கடைசியாக கன்னி ராசிக்காரங்க இந்த மே மாதம் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் கவனமாக இருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத தொடக்கத்திலிருந்து தற்போது வர ஒப்பிடும் பொழுது நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றிறக்கங்களை பார்த்துருப்பீங்க. சுமாராகவே இருந்திருக்கும். அது பொருளாதார ரீதியாகவும் பணவரவிலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதிகப்படியான விரயங்களை தவிர்க்கிறது அவசியமாகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, வியாபாரம் செய்பவர்களும் சரி, அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். அந்த மாதிரி செய்திங்கன்னா அதில் ஆபத்து ஏற்படும். அதனால் அந்த மாதிரி மாற்றத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. இதில் தான் கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.